हिरण्यवर्णां हरिणीं सुवर्णरजतस्रजां चन्द्रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो महावः। श्रुत्वा गुणान् भुवन सुन्दर शृण्वतान्ते निर्विश्य कर्णविवरैः हरतोऽङ्गतापं रूपं दृशां दृशिमतामखिलार्थलाभं त्वयि अच्युता विशति चित्तमपत्रपं मे. இது என்ன ஸ்லோகம்? ருக்மிணி சந்தேஷம் என்று பெயர். முதலில் காதல் கடிதம் எழுதியது யார் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் இல்லையா? யார் எழுதியிருப்பாளோ தெரியாது. நமக்கு தெரிந்தவரை புராணங்கள் இதிகாசங்களை எல்லாம் திரட்டு போட்டு நன்னா கடைந்தெடுத்தால் ஸ்ரீ ருக்மிணி பிராட்டி அருளி செய்த இந்த ருக்மிணி சந்தேஷம் என்கின்ற ஒரு காவியம் இருக்கு பாருங்க. இந்த 7 ஸ்லோகங்களோடு கூடிய இந்த கவிதையானது உலகில் அடியேனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆச்சரியமான ஒரு காதல் கவிதை. காதல் கடிதம் தீட்டவே மேகமெல்லாம் காகிதம் வானின் நீளம் கொண்டு வா பேனாமையோ தீந்திடும் எழுதி வச்சிருக்கார். இவள் எழுதிய காதல் கடிதத்தை பார்க்க வேண்டும். கிருஷ்ணரை கூப்பிட்றா. இவ கிருஷ்ணரை பார்த்ததே கிடையாது. எப்படி ஒரு லவ் பாருங்க. எங்கேயும் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒருத்தருக்கு ப்ரொஃபைலை பார்த்து ஃபோட்டோஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஒன்றும் இல்லை. அவ என்ன சொல்றா? ஸ்ருத்வா கேட்டே உன் மீது காதல் கொண்டேன் கண்ணா. ஸ்ருத்வா குணான் எதை கேட்டு? உன்னுடைய உருவம், உன்னுடைய ரூபம் இருக்கு பாரு. இவ்வளவு அழகா இருக்க, அவ்வளவு அழகா இருக்க, சாக்ஷான் மன்மதா. அதெல்லாம் இல்ல, உன் குணங்களை கேட்டே என்னை வசீகரித்தாயே கண்ணா. ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர. சுந்தர அழகா, வன சுந்தர அதாவது உனக்கு இருக்கிற ஆபரணங்கள்லாம் போட்டா கண்ணெச்சில் பட்டு விடுமோ என்கின்ற நினைப்பில் யசோதா என்ன பண்ணுவலாம்? இருக்கக்கூடிய காட்டு புஷ்பங்களை எல்லாம் சேர்த்து அதுல அலங்காரம் பண்ணி பார்ப்பலாம். அது அலங்காரம் பண்ணி பார்த்தோன்னு தான் தெரியுமா இது அழகு குறைக்கும்னு பார்த்தா கூட்டுறதே. சுந்தர வனசுந்தர. அப்புறம் இதையெல்லாம் எடுத்து விட்டு ஸ்வர்ணாபரணங்களை எல்லாம் போட்டால் நன்ன தெளிவா தெரிஞ்சுடுத்து. ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர ஸ்ருண்வதாந்தே. உலகத்திலே பேரழகனாக இருக்கக்கூடிய கண்ணா நிர்விஷ்ய கர்ண விவரைஹி ஹரதோங்க தாபம். ஒன்னே ஒண்ணு எல்லாம் உனக்கு தெரிகிறது. இந்த பெண் ருக்மிணி என்கின்ற பெண் பண்ணும் படக்கூடிய அவதி உனக்கு புரியவில்லையே. நான் ஒரு ஜுவரத்தால் தபிக்கின்றேன். உன்மீது காதல் கொண்டேன் கண்ணா. என்னுடைய அண்ணாவாக இருக்கக்கூடிய ருக்மியோ இந்த சேதி தேசத்து ராஜா சைத்யன் சிசுபாலனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லியாச்சு. ஆயிடுத்து. கண்ணாளங்கோடித்து கன்னிதன்னை கைப்பிடிப்பான் என்று அவனோட நிச்சயதார்த்தமும் ஆயிடுத்து, ஜானவாசமும் ஆயிடுத்து. அடுத்த நாள் இன்னும் ஒரே நாள், இன்று இரவு கடந்து விட்டால் நாளை கார்த்தால முகூர்த்தத்துல எனக்கு திருமங்கல்ய தாரணம் நடந்துவிடும், பாணிகிரகணம் நடந்துவிடும், கன்னியகாதானம் நடந்துவிடும், சப்தபதி நடந்துவிடும். கண்ணா என்னை மீட்க மாட்டாயோ என்று விதர்பதேசத்தை சார்ந்தவள் பிரார்த்தித்தாள். அவ பெருமாள் குஜராத்ல துவாரகால இருக்கார். அவருக்கு எப்படி சொல்லி அனுப்புறது? ஒரு அந்தணன் மூலமாக சொல்லி அனுப்பித்தாள் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது. கிருஷ்ணர் பார்த்தார். ஷைப்யன், சுக்ரீவன், மேகபுஷ்பன், பலாஹகன் என்று 4 குதிரைகளோடு கூடிய தன்னுடைய அந்த ரதத்தை அழைத்தாராம். பிராமணனையும் ஏத்தி சென்று விரைவில் ஓடி சென்றாராம் விதர்பதேசத்துக்கு. அடுத்த நாள் கார்த்தால எடுத்து சிசுபாலனுக்கு அலங்காரம் பண்ணி வச்சாச்சு, ருக்மிணிக்கும் பண்ணியாச்சு. ருக்மிணி அம்பாள் கோவிலுக்கு போயிருக்கா. உள்ளுக்குள்ள ஒரு பிரார்த்தனை, எப்படியாவது உன் அண்ணனை கொண்டு என்னிடத்தில் சேர்க்க மாட்டாயோ கௌரி, என்னிடத்தில் சேர்க்க மாட்டாயோ காத்தியாயனி என்று பிரார்த்தித்தாள். கீழே இருக்கவாள்லாம் கூப்பிட்றா, ருக்மிணி வாம்மா வாம்மா அப்படிங்கிறா. இவளுக்கும் பார்த்து 5 நிமிஷம் தான் இருக்கு முகூர்த்தத்துக்கு, என்ன பண்றதுன்னு பார்த்தா துளசி கந்தம், துளசியின் வாசனை வந்ததாம். பாஞ்சஜன்யஸ்ய நாதகா, பாஞ்சஜன்யத்தின் துவனி கேட்டதாம். உடனே அவளுக்கு தெரிஞ்சுடுத்து இதோ கிருஷ்ணர் வராருன்னு பார்த்தா அப்படியே அந்த புழுதி பொன் புழுதியா பறந்திருக்கு. அதுல கிருஷ்ணர் தெளிவா ஒரு சூரியனுக்கு சூரியனாக இருக்கக்கூடிய கண்ணன் வந்தான், கையை கொடுத்தான். இவளும் கையை கொடுத்தா, கூட்டுன்னு போயிட்டார். இந்த அழக தேசிகன் வர்ணிக்கிறார் யாதவாபியுதயம் என்கின்ற காவியத்தில். சிகண்டகம் நிஷ்பிரதிமம் ஸ்ருதீனாம் ஸ்ருங்கார லீலோபம விஸ்வகிருத்தியம் அதீயதே தன் மிதுனம் ஸ்வபாவா. இவ்விருவர்களும் சேருவதுதானே உலக இயல்பு. தாயாரும் பெருமாளும் ஒன்னு சேருவதுதானே காடோப கூடானிதே என்று ஆளவந்தார் தெரிவிக்குமா போல இருக்கின்றது. அந்யோன்ய ஜீவாதும் அனன்ய போக்யம் என்று தெரிவித்தார். இவர்கள் இருவரும் சேர்ந்திருப்பது வேதத்துக்கும் வேதத்தில் உள்ள சுவைப்பயனும் ஒன்று சேருமா போலே என்று தெரிவித்தார்.
இந்த விஷயத்தை பல பல ஞானிகள் சொல்லியிருக்கா. மணினி மணி ஸ்ரீ ருக்மிணி மானச அபஹர மார ஜனக திவ்ய கானமூர்த்தே. கானமூர்த்தே என்கின்ற கீர்த்தனையில் அந்த மானினி மணி பெண்களின் கூட்டத்துக்கு ஒரு மணியாய் மாணிக்கமாய் ஜுவலிக்கின்ற திகழ்கின்ற ருக்மிணி பிராட்டிக்கு நாதனே. தியாகராஜர் வணங்குறாரா? தீட்சிதர் வாழ் எடுக்கிறார். ராஜமன்னார்குடியில் இருக்கக்கூடிய கண்ணனை பாடும்போது ஸ்ரீ வேணு கோபால ஸ்ரீ ருக்மிணி லோல. ருக்மிணிக்கு லோலனாயிருக்கக்கூடிய வேணுகோபாலனை கொண்டாடுறார். மராட்டியில் இருக்கக்கூடிய அபங்கல சொல்றார், ரகுமா மாஜி பேரணி கரி மாஜா பாண்டுரங்க நாகர் தரி மாஜி ஷேதிஹி பண்டரி. அப்பேற்பட்ட பண்டர்பூரில் இருக்கக்கூடிய விட்டலா உனக்கு சகதர்மிணியாய் இருக்கின்றாள் ருக்மிணி பிராட்டி என்று தெரிவிக்கக்கூடிய இந்த பங்கிகள். அப்பேற்பட்ட பண்டர்பூரில் இருக்கக்கூடிய தாயாரான ரகுமாபாய் ருக்மிணி தேவியை வணங்குவோம். அச்சுதா அச்சுதா சுந்தரா ஸ்ருத்வா குணான் புவன சுந்தரா ஸ்ருவதாம் தே ஸ்ருத்வா கர்ண விவரேர் ஹரதோ கதாபம் निर्विश्य कर्ण विवरेर हरतो दृशिमता अखिलार्थलाभं त्वयच्युता विशति चित्तमपत्रपं मे
रूपं दृशं दृशिमताम् अखिलार्थलाभं त्वयच्युता विशति चित्तमपत्रपं मे ಅಂತಃಪುರಾಂತರಚರಿಮಣಿಹತ್ಯಬಂಧುಂ ಸ್ವಮೋದ್ವಹೇಕತಾಮಿತಿ ಪ್ರವದಮ್ಯುಪಾಯಂ ಅಂತಃಪುರಾಂತರಚರಿಮಣಿಹತ್ಯಬಂಧು त्वमोद्वहेकतामिति प्रवदाम्युपायम् पूर्वेद्युरस्ति महती कुलदेवी यात्रा बहिर्नवावदुर्गे जामुपे यस्यां बहिर्नवावदुर्गिरिजामुपेयात् यस्यां बहिर्नवावदुर्गिरिजामुपेयात् यस्याङ्घ्रि पङ्कजरजस्नपनं मया वाञ्छन्त्युमापतिरिवत्मतमोपहत्ये यस्याङ्घ्रि पङ्कजरजस्नपनो मयातो वाञ्छन्त्युमापतिरिवत्मतमोपहत्ये यर्ह्याम्बुजाक्ष न लभेय भवत्प्रदा जह्यामसु कृतकृशान् शतजन्मभिष्यात् यर्ह्याम्बुजाक्ष नालभेय भवत्प्रादं जह्यामसु वृतकृशान् शतजन्मभिः